என்ன அப்படின்னா அவர் மிக என்ன சொல்றாரு, பாவம் செய்யக்கூடியவனா அவங்க இருந்தாங்க. அதிகமான பாவம் செஞ்சிருக்கான். ரொம்ப பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அவனுடைய மரணம் நெருங்கும் போது அந்த மரண தருவாயில என்ன பண்றான், அவனுக்கு பயம் வந்துச்சு. இவ்வளவு பாவம் செஞ்சுட்டேனே. பாவம் செய்யறவர்களுக்கு அவன் என்ன பண்ணுவான், எங்க போடுவான், நரகத்துல போடுவான். நான் தான் சொல்லிட்டேன்ல, சில பேருக்கே தெரிஞ்சிடும் அந்த மனிதர்களுக்கு நாங்க நரகவாசி சொர்க்கவாசி. அவனுக்கு தெரிய வந்துச்சு. அவன் என்ன பண்ணான்னா அவனுடைய பிள்ளைகளை எல்லாமே கூப்பிடுறான். எல்லாருடைய அவங்களோட பிள்ளைகள் இருக்காங்களா எல்லாருக்கும் கூப்பிட்டு என்ன சொல்றான், வசியத் செய்வாங்கல்ல, மரண சாசனம் அப்படின்னு அந்த வசியத் செய்யறான். என்ன வசியத் செய்யறான்னா, நான் மரணிச்சுட்டா, நான் மவுத் ஆயிட்டேன்னா என்ன புதைக்காதீங்க, என்ன பண்ணுங்க, புதைக்காதீங்க, என்ன எரித்து விடுங்க. என்ன பண்ணுன்னா எரிச்சிடுங்க. எரிச்சிட்டு அந்த சாம்பல் எடுத்துட்டு காட்டுல கொஞ்சம் காத்துல வீசிடுங்க, கொஞ்சம் கடல்ல போய் கடல்ல கலக்கி விட்டுடுங்க. அவனுடைய பிளான் என்னன்னா, அந்த சாம்பல அங்கங்க போட்டோன்னா தேடவே முடியாது, என்னால எப்படியே தண்டனை கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தான். அவனுடைய பிளான் என்ன, கொஞ்சம் காத்துல வீசி விட்டுடுங்க, எங்கேயாவது காத்துல எங்கேயாவது பறந்து போயிட்டோம், கொஞ்சம் கடலை கலக்கி விடுங்க. கடல்ல போட்டா அவனை என்ன பண்ணா, பாவம் செஞ்சுட்டா மகன்களை அதே மாதிரி சொல்லி அந்த சாசனத்தை அதே மாதிரி அவன் மவுத்தானதுக்கு அப்புறம் எரிச்சி அவனுடைய பிள்ளைகள் தாய் தந்தை என்ன சொன்னாங்களோ அதே போல கடல்லையும் போட்டாங்க, காத்துல வீசி விட்டாங்க, எங்கெங்கயோ முனையில எல்லாம் போட்டாச்சு, முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குன் அப்படின்னா ஃபயகுன் ஆகிவிடும். அல்லாஹ் சொல்ற குன் சொன்ன உடனே என்ன ஆயிடும், அது ஃபயகுன் ஆயிடுச்சு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரை பிடிச்சி, நீ ஏன் இந்த மாதிரி செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க. ஏன் செஞ்ச இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதனை தண்டிப்பதற்காக நிக்க வைக்கும் போது அந்த மனிதன் சொன்னாரா, யா அல்லாஹ் எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு யா அல்லாஹ், ஏன்னா உன்னுடைய நரகம் ரொம்ப கடுமையான நரகம் யா அல்லாஹ், எங்க எனக்கு நரகத்துல, ஏன்னா நான் பாவம் செய்யக்கூடியவன், ரொம்ப பாவினா, நீ நரகத்துல போட்டேன்னா நான் என்ன அல்லாஹ் செய்யணும், அதுக்காக தான் அல்லாஹ் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னானா, என்னுடைய அச்சமும் பயமும் உன்னுடைய உள்ளத்தில் வந்து விட்டது இல்ல, நான் என்ன பண்ண மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு கருணை உள்ளவனா இருக்கான் பாருங்க. அல்லாஹ் மன்னிப்பை அததான் சொல்றான், அல்லாஹ் இந்த அடியான் என்னிடம் மன்னிப்பு கேட்கட்டும், நான் மன்னிப்பதற்காக தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு பாவம் செய்து கொண்டவன் அல்லாஹ்வை அஞ்சி தப்பு பண்ணியாச்சு பயந்தால் அல்லாஹ்வுடைய பாவங்கள் மன்னிக்கிறானா இல்லையா, மன்னிக்கிறான். நம்ம செய்த பாவங்களையும் நாம எண்ணி அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா, ஒருத்தர் குடிகாரன் அதிகமா குடிச்சிட்டு எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட குர்ஆன் இல்லை, தொழுகை இல்லை, ஈமான் இல்லை, எதுவுமே இல்லாம குடிச்சிட்டே சுத்திட்டே இருக்கான். ஒரு நாள் அவன் மரணிச்சுட்டான். யாரு, இந்த குடிகாரன். மரணிச்சதுக்கு அப்புறம் அவனை எடுத்துட்டு போய் கபர்ல வைக்கிறாங்க. அவன் நல்லடியானா கெட்டடியானா, அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும், என்ன கிடைக்கும், நரகம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 மலக்குமார்களை அவனை எடுத்துட்டு போறாங்க. எங்க, நேரா நரகத்துக்கு எடுத்து போய் நரகத்துல போட்டாங்க. ஏன்னா அவன் செஞ்சது எல்லாமே என்ன, பாவங்கள், குடி, எதுவுமே நல்ல அமல்களே செய்யல. சில நாட்கள் நரகத்திலேயே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் அல்லாஹ் சொல்றான், மலக்குமார்களை சொன்னானா, மலக்குமார்களே ஒரு குடிகாரனை எடுத்துட்டு போய் நீங்க நரகத்துல போட்டீங்கல்ல, அவனை நரகத்துல இருந்து எடுத்துட்டு வாங்க, கூப்பிட்டுட்டு வந்து சொர்க்கத்துக்கு போட்டுடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே மலக்குமார்கள் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் அவன் குடிகாரனாச்சு, அல்லா அவன் குடிச்சிட்டு எந்த ஒரு நல்ல அமலும் செய்யாம அவன் தீர்ந்துட்டு இருந்தா, இவ்வளவு அவனை செய்த கெட்ட அமல் காரணத்தாலதான் நீங்க நரகத்திலேயே போட்டீங்க. அப்போ திடீர்னு அல்லாஹ் நீ நரகத்துல இருந்து சொர்க்கத்துல போட சொல்லிய அல்லா அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றானா, அவன் மன்னிக்கும் போது அவனுடைய மனைவி கர்ப்பிணியாக இருந்தா. அவன் மன்னிச்ச கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அந்த ஆண் பிள்ளை 4 வருடம் 4 மாதம் அடைந்த உடனே அந்த தாய் அந்த குழந்தையை உட்கார்ந்து கொண்டு குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். அல்லாஹ் ரஹம் கர்னேவாலா, அல்லாஹ் ரஹம் செய்யக்கூடியவன் சொல்லிட்டா
அவனுடைய பிள்ளை நான் ரகம் செய்யக்கூடியவன் என்று சொல்லி பிறகு அவனுடைய தந்தையை நான் நரகத்தில் எப்படி போடுவேன் அப்படின்னு சொன்னான். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு கருணை உள்ளவனா இருக்கா பாருங்க. அந்த பிள்ளை நான் கருணை உள்ளன்னு சொல்லி இருக்கான். அவனுடைய அப்பாவனை எப்படி போடுவான் அந்த நரகத்துல? அதனால்தான் அந்த நரகத்தில் இருந்து எடுத்து அவனுக்கு நான் என்ன பண்ணேன்னா சொர்க்கத்தில் போட சொன்னேன். அதுக்குதான் அல்லாஹ் அந்த சிறந்தவனா இருக்கான். அல்லாஹ் யார் அப்படின்னா, அல்லாஹ் யார்? அவன் படைத்தேன். அம்மா அப்பா சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹ் இல்லை. அல்லாஹ் எப்படிப்பட்டவனா, எங்க இருக்கான்? அவனுடைய 99 அழகிய திருநாமங்கள் இருக்கு. அந்த பெயரை கொண்டு தன்மை கொண்டவனா இருக்கான். அந்த தன்மைகள் என்னென்ன தெரிஞ்சு பாருங்க. ஏன் அவன் படைச்சான்? எதுக்காக நம்ம இந்த உலகத்துல இருக்கோம்? ஏன் மன்னிக்கிறோம்? நம்ம செய்த பாவங்களையும் மன்னிக்கிறதுக்காக தயாராக இருக்கான். சில பெண்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த பெண்கள் கேட்பாங்க. ஆண்கள் பாத்தீங்கன்னா போர்ல எல்லாம் போவாங்க. அவங்க போர்ல ஷஹீதானா என்ன ஆயிடுவாங்கன்னா, ஷஹீதானா என்ன அந்தஸ்து? அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து. அவங்க ஷஹீதானா சொர்க்கம், கன்ஃபார்மா சொர்க்கம். ஆனா அந்த பெண்கள் போய் போர்ல சண்டை எடுத்திருக்காங்களா? அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கா போறதுக்கு? இல்ல. அப்போ பெண்களுக்குடைய ஹுக்கூக் அப்படின்னா, ஹுக்கூக்னா புரியுதா? பெண்களுடைய இல்ல, ஹுக்கூக் மீன்ஸ் ஹக்குனா, ஹக்குனா உரிமை. பெண்ணுடைய உரிமை என்ன அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அந்தஸ்து கொடுத்தது பெண்களை மட்டும்தான். அது நல்லா தெரிஞ்சுக்குங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பெண்களுக்கு அந்தஸ்து கொடுத்திருக்கா நல்லா யோசிச்சு பாருங்களா. நம்ம படைத்தது யாரு? யார் படைச்சா? உங்களை யாருமா படைச்சானா நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த வேலை அல்லாஹ் படைச்சால, அந்த வேலை யார் மூலியமா இந்த உலகத்துக்கு கொடுத்தா? பெண் மூலம். படைக்கிறது யார்? இங்க இந்த உலகத்துல வெளியாக்குறது யாரு? இந்த தாய். அந்த பெண்ணுக்கு அந்த உரிமை கொடுத்து அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அந்த ஹுக்குக் இருக்குல்ல, நான் என்னன்னா நான் படைச்சிட்டல, அந்த ஹக்கு ஆண்களுக்கு கொடுக்கவே இல்லை. யாருக்கு கொடுத்திருக்கா? பெண்ணுக்கு தான் கொடுத்திருக்கா. அந்த பெண்ணை, அந்த பெத்தெடுக்கிற உரிமை பெண்ணுக்கு கொடுத்தான். அதுக்காக தான் அல்லாஹ் சொல்றான், பெண்களை நீங்கள் ஹிஜாபோட இருந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உடம்பை அங்கங்களை மறைத்துக் கொள்ளுங்க, ஹிஜாப் பண்ணுங்க. ஏன்னா அல்லாஹ் பர்தால இருக்கா, நீங்களும் பர்தால இருங்க. அல்லாஹ் உங்களுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கா, நீங்களும் பர்தாவில் இருங்க, ஹிஜாபை போடுங்க, உங்களுடைய அழகை மூடிக்கொள்ளுங்கள், வெளிப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றான். மூணாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எத்தனை தாயுடைய அன்புக்காரன் அல்லாஹ்? 70. தாய்க்கு அன்புக்காரனா தந்தை அன்புக்காரனா? யார் அல்லாஹ் டிபெண்ட் பண்ணி சொல்றான்? நல்லா யோசிப்பாருங்க. யாருக்கு 70 தாய் 700 மடங்கு தாய் அன்புக்காரன் தான் சொல்லியிருக்கான். தந்தை அன்புக்காரன் சொல்லியிருக்கானா? தந்தை அன்புக்காரன் எங்கேயாவது சொல்லியிருக்கானா? எல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்போ அல்லாஹ் ஆண்களுக்கு நபித்துவம் கொடுத்தானா, ஷஹீது கொடுத்தானா, எல்லாமே கொடுத்தா. ஆனா அல்லாஹ்வுடைய ஒரு பங்கு தன்மையை பெண்களுக்கு கொடுத்திருக்கான். அல்லாஹ் படைத்த படைப்பு எங்க மூலியமாக அல்லாஹ் பெண்கள் வழியாக குழந்தைகள் அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் சொல்றான், நான் பர்தாவில் இருக்கிறேன், நீங்களும் பர்தால இருங்கன்னு சொல்றான். அதுக்காக தான் பெண்கள் பர்தால இருக்கணும். மூணாவது சொல்றான் அல்லாஹ் தாலா, நான் தாய் அன்பு கொண்டவன் போல தாய்க்கு தான் அந்த அன்பு அதிகமா இருக்கு, தந்தையை பத்தி அல்லாஹ் சொல்லவில்லை. அப்போ பெண்களுடைய ஹக்குன்னு பாத்தீங்கன்னா, உரிமை பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? இன்ஷா அல்லாஹ்